டேய், எல்லாரும் பேசாம இருக்காங்கல்ல, இப்ப நீ மட்டும் எதுக்கு கத்துற? இங்க பாரு, அமுதா இவ்வளவு கமுக்கமா இருக்கத பார்த்தாலே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது. நீ ஒண்ணு பண்ணு புனிதா, நீ அந்த கடபில்ல வாங்கி பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும் புனிதா. மணி, நீ ஒண்ணு பண்ணு, அமுதா கையில இருக்கே அந்த பில்லு, அத முதல்ல வாங்கி கொடு. புனிதா, நீ முதல்ல அதை வாங்கி செக் பண்ணு. யோ மாம்சே, நகைபில் எதுக்கு தரணும்? அதெல்லாம் எங்களால கொடுக்க முடியாது. அப்பன் காசு. ஏய், அதெல்லாம் என்னால காட்ட முடியாதியா? அமுதா, என்னம்மா, நான் உன்னை என்னமோ நினைச்சேம்மா. இவன் என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கான். அவனை பேச விட்டுட்டு நீ பாட்டுக்கு அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியம்மா. என்ன அது வந்து என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிக்கிறதா? மன்னிக்கிறதா? எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? புரியுதா? உனக்கு புரியலையா? நான் தான் படிச்சு 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 சொன்னனே, எல்லாம் இவ வேலைதான். யோ மாம்சே, ஏய், நீ மரியாதையா போயிடு. எப்ப பார்த்தாலும் அமுதா குறை சொல்லிட்டே இருக்க. நீ இதான் உனக்கு வேலையா? ஆமாண்டா. ஏய் மணிகண்டா, ஏய் போதும் சரியா? அமுதா, நீ சொல்ல வந்தத முதல்ல சொல்லு. பீரோல இருந்து பணத்தை நான் தான் எடுத்தேன். என்ன சொன்ன அமுதா? பணத்தை நீ எடுத்தியா? ஏமா, இங்க இவ்ளோ சண்டை நடந்துட்டு இருக்கு, இவ்ளோ கலவரம் நடந்துட்டு இருக்கு, அப்பெல்லாம் நீ வாயை திறக்காம இப்ப பாட்டுக்கு அசால்ட்டா சொல்ற நீ தான் பணத்தை எடுத்தன்னு. அம்மா அம்மா, உங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண இப்படிதான் நீங்க நடத்துவீங்களா? என் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணா இருந்தாலும் சரி, தப்புன்னு சொன்னா நான் கேட்கதான் செய்வேன். புரிஞ்சுதா? புனிதா அவ்வளவு வாட்டி கேக்குறா. எவ்வளவு அழுத்தமா இருந்தா தெரியுமா? அவ வாயே திறக்கல.